முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல இறந்த குடும்பங்களுக்கு அரசு பணியும் வழங்க இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இங்க எவ்வளவு செஞ்சாலும் மாண்டவங்க தான் மீண்டு வரப்போறது. சார் இப்ப சிபிஐ வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, நீதிமன்றம் கண்காணிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கு சொல்ல எதற்காக இந்த வழக்கு அவசர விசாரணை நாளைக்கு எடுக்கணும் சார்? என்ன காரணம்? ஒரு அவசர வழக்கு விசாரணைக்கு எடுத்தாலே நம்ம அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. இவங்க பிரேயரை பொறுத்து இருக்கு. எதுக்காக இவங்க அவசர வழக்காக எடுக்கணுன்றதுக்கான சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போதான் சுப்ரீம் கோர்ட்டில் அவசர வழக்காக எடுப்பாங்க. தவிர சும்மா எல்லா வழக்கும் எடுக்க மாட்டாங்க. தமிழக அரசியல் இவ்வளவு பரவலாக போயிட்டு இருக்கும்போது தனுஷ் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? வரட்டும் சார், யார் வேணும் வரட்டும் சார். ஆனால் மக்கள் தான் சார் தெளிவாக இருக்கு. மக்கள் தெளிவற்ற நிலையில் இருந்தாங்கன்னா யார் வேணும் வருவாங்க. கொள்கை தத்துவங்களை பேசக்கூடிய தலைவர்கள் காணாமல் போய் வெறும் சினிமா கவர்ச்சியை நம்பி விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த நடிகர்கள் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு சார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து 9 மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போக இருக்காரு. அது மட்டும் இல்லாம கரூர்ல இறந்த குடும்பங்களுக்கு அரசு பணியும் வழங்க இருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? செய்யலாம் சார். செய்யறதை பத்தி யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் சட்டப்படி சரியா இருக்குமான்னு பார்க்கணும். இங்க மனசாட்சிப்படி எல்லாமே செய்யலாம் சார். பாதிக்கப்பட்டவங்களும் நல்லது செய்யணும் தான். யார் அதை செய்யாதீங்கன்னு யார் சொல்ல முடியும்? அதுவும் குறிப்பாக எல்லாமே ஏழை எளிய மக்கள், சாதாரண விளிம்புநிலை மக்கள், அதை கடந்து மாற்றுத்திறனாளிலாம் இருக்கிறாங்க. இதில் ஸோ கண்ணுக்கு முன்னாடி நடந்த துயரம் அது. யார் இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி யார் மனசாட்சி உள்ளவங்க யாரும் இதை செய்யாதீங்கன்னு சொல்லணும். செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் மாண்டவங்க தான் மீண்டு வரப்போகிறதில்ல. அதுவும் குழந்தைகளே கிட்டத்தட்ட 13 பேர் குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது யாரும் இது ஏன் செய்கிறீங்கன்னு யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இதயம் உள்ளவர்கள் யாரும் கேட்க முடியாது. அப்படிங்கும்போது ஆனால் அது கடந்த சட்டப்படி அது சரியாக இருக்குமா? இது அரசியல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறதா இது? அப்படிலாம் ஒரு கேள்வி ஆயிடும்ல. அப்போ ஒரு செய்யக்கூடிய ஒரு புனிதமான காரியம் ஒரு கொச்சைப்படுத்தப்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாலே அவங்களுக்கு கொடுக்க முடியாது. காரணம், கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் சிபிஐயில் விசாரணையில் இருக்குது. அதில் சாட்சியாக போயிருக்கிறவங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் 2 பேரும், புஷி ஆனந்த், ஆதவ் 2 பேருமே சாட்சியாக போயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியும் சாட்சியாக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியதே இதுதான் என்னென்னா, சட்டப்படி இது சாத்தியமா? அப்போ சட்டப்படி சாத்தியம் இல்லைன்றது கண்டிப்பாக தெரிய வரும், நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா நீங்கள் நிவாரணன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி சார்பாக நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. நீங்கள் 100 கோடி கொடுத்துருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு இருந்தாலும் யாரும் அதை தடுக்க முடியாது. கட்சி சார்பாக இப்போ நாளைக்கே கூட நீங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு கேள்வி வராது. ஆனால் அரசு பணி, அரசு நிதியிலிருந்து நீங்கள் ஒரு தொகையை கொடுக்குறீங்கன்னா அப்போ அது சிக்கலாயிரும். நீங்கள் சொல்லலாம், நான் பாதிக்கப்பட்டவங்க, நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து நான் ஒரு தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அரசு கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்க பொசிஷன் தான் முக்கியம். முதலமைச்சர் கொடுக்குறாரு, அப்போ எதுக்காக கொடுக்குறாரு? அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு சில நன்மைகளை செய்து சாட்சியை கலைக்க பார்க்குறாரு. ஏன்னா இந்த 41 குடும்பமும் சாட்சி. சிக்கல் ஆயிரும்ல. அப்போ இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இது எல்லாரும் சாதாரண சட்ட அறிவு உள்ளவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் இது சாத்தியப்படாதுன்னு தெரியும். அப்போ இதை இனி நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது அரசியல் காரணத்துக்காக இப்படி நம்ம அறிவிப்போம். யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம நிறுத்திடுவோம். நாம் நல்லது செய்ய வந்தோம், ஆனால் செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. நீதிமன்றம் என்ன தடுத்துருச்சு சார். மற்ற விஷயங்கள்ல அரசியல் பண்ணலாம். இப்போ 40 குடும்பத்தில் முக்கிய ஆட்கள் 40 பேர் இறந்து. அரசியல் தான் சார். சார் அந்த கூட்டம் என்ன அஜித் நீங்கள் பேசுனீங்க, அந்த கூட்டமே அரசியல் தானே சார். அரசியலுக்காக தானே சார் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அரசியலுக்காக தானே சார் காலதாமதம் செய்யப்பட்டது. ஏன் அவ்வளோ பெரிய மக்களை அந்த இடத்துல கூட்டணும் சார்? கூட்டமே அரசியல் ஆதாயத்துக்கு தானே சார். அப்புறம் அரசியல் தான். அரசியலுக்காக தான் எல்லாமே நடந்துச்சு. 41 உயிரும் அரசியலுக்காக தான் போச்சு. நான் யாருடைய பாரபட்சம்லாம் பார்க்குறேன் சார். அது மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால், என் வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்கவே இல்லையே சார். யாருமே பார்க்கலல்ல. எவ்வளோ பார்த்துருக்குறோம் டிசாஸ்டர்களை இல்லையா? புயல், வெள்ளம், காற்று, மழை, சூறாவளி அத்தனையும் பார்த்துருக்குறோம். சுனாமியை பார்த்தோம், கொரோனாவை பார்த்தோம், எவ்வளோ பார்த்தோம். டிசாஸ்டரை பார்த்துருக்கோம் சார். 109 பிள்ளைகள் கருகி சாம்பலாச்சு. தெரியல உங்களுக்கு? கும்பகோணத்தில் 117 பேர் கூரை தியேட்டரில் படம் பார்க்க போனவங்க சார்.
இந்த வரலாறுலாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நம்ம வந்து நெஞ்சுக்குள்ளே பூட்டி வைக்க முடியல. அதனால் வெடித்து சொல்கிறோம். 117 பேர் படம் பார்க்க போன மக்கள். தியேட்டரில் தூத்துக்குடியில் லக்ஷ்மி டாக்கீஸ்னு ஒரு திரையரங்கம், அது டூரிங் டாக்கீஸ். முழுக்க முழுக்க மணல் மூட்டைகளால் வந்து கித்தான்களை போட்டு அடைக்கப்பட்டு 4 பக்கமும் அடைக்கப்பட்டது. 3 பக்கமும் ஒரு பக்கம் திரை. வாகப்பிரிவினை படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பற்றி எரியுது. 3 மணி மேட்ரி ஷோ படம் பார்க்க போனவங்க பற்றி எரியுது. உள்ளுக்குள்ளேயே வந்து சாம்பல் ஆயிட்டாங்க சார். 117 பேர்கிட்ட சாம்பல் சார். அதில் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 56க்கும் மேற்பட்டவங்க பெண்கள். மானத்துக்கு அஞ்சு, அதாவது கட்டினா ஆடைகள் எரிஞ்சு போயிடுச்சு, இந்த வெற்றுடம்போடு வெளியில் வரக்கூடாதுன்னு மக்கள் வந்து பல ஆண்கள் நம்மளுடைய உடலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே வந்து உள்ளே சாம்பல் ஆயிட்டாங்க சார். இந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்கு சார். அது போன்ற பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. கூரை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்து நடந்திருக்கு, வந்து எரிஞ்சு சாம்பலாயிருக்கு, குடிசைகள் எரிஞ்சு, இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். என்ன நிறைய வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் வழக்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால் கூரை எரிஞ்சு விழுந்துருது, மேல்கூரை இடிஞ்சு விழுந்துடுறது, புயல் காற்று வெள்ளம் மழை, இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எப்போ ஒரு முறை தானே அத்தி பூத்தா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே எப்போ ஒரு முறை ரேராக தானே சார் சுனாமி, ரேராக தான் சார் கொரோனா. அப்படி ரேராக தானே சார் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் வந்து நெரிசலில் வந்து 43 பேர் இறந்து போகிறதுன்றது, 41 பேர் இறந்து போகிறதுன்றது, 2 குழந்தைகளோட, அது வயிற்றில் இருக்க குழந்தையோட சேர்த்த 43 பேர் இறந்துருதுன்றது, 43 உயிர்கள் இறந்துருக்கு. உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிர்ச்சியோட பார்த்தது தானே சார் சம்பவம். அப்படிப்பட்ட சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிவாரணம் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க சார். ஆனால் அதுக்கான முறை இருக்குல்ல, அதுக்கான சட்ட வழிகாட்டுதல் இருக்குல்ல. நீதிமன்றம் புலன் விசாரணையில் வந்து சிபிஐ இருக்குது சார். இந்த தேசத்தோட உச்சபட்சமான புலனாய்வு அமைப்பு சிபிஐ. அது சிபிஐ பண்ணிட்டு இருக்குது அந்த வேலையை. நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறீங்க. அதை கலந்து வந்து பார்த்தா நீதிமன்றம் கண்காணிக்குது சார். அப்போ நீங்கள் எப்படி நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் இதெல்லாம் இதுவா இது இல்லை? கரூரில் போய் விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். அது இடைத்தேர்தலுக்கான பகுதி அறிவிக்கப்படுற சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இந்த அப்படிதான் பார்க்க போறோம். விஜய்க்கு அந்த மனசுல அப்படி என்ன இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? அது உண்மைதானே. அது இப்போ கரூரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல சார். 6 தொகுதியிலையுமே நீங்கள் கரூரில் வந்து நீங்கள் வெற்றி பெறலை, ரைட்? அவ்வளோதானே. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களை எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ அங்கே பை எலெக்ஷன் வருது. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் போகலை, 2 மாதம் நீங்கள் போகவே இல்லை. இப்போ நீங்கள் திடீர்னு போகிறீங்க. எப்படி? கரூரில் போகிறாரு, ஆனால் பெரம்பூர் தொகுதிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெரம்பூருக்கு ஒரு செயலியை போடுறீங்க. பெரம்பூர் தொகுதிக்கு மட்டும் போடுறீங்க. 234 தொகுதிக்கும் போடணும் சார் அதை. அப்போ இங்கே விஜய் அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையான்றது வேற. ஆனால் அந்த பயணம் வந்து கலங்கப்படுது இல்லை, அது யார் தப்பு? அது நீங்கள் சொல்லலாம் சார், எனக்கு அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி கலங்கலைங்க, உங்கள் எண்ணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளை கூட சொல்லலாம். ஆனால் கேள்வி சரியா தப்பா? அப்போது தேர்தல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு அங்கே போகிறீங்கன்னா அங்கே ஒரு பை எலெக்ஷன் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வெற்றி பெறணும், அதுக்காக போகிறீங்கன்னு ஆயிடுது இல்லை? நீங்கள் சொல்லலாம். இப்போ 15,000 வாக்கு வித்தியாசம் சார் அங்கே இவருடைய கேண்டிடேட்டுக்கு. அந்த மதிவானன்ற ஒரு கேண்டிடேட் இருந்தார் இல்லையா, இவர் மாவட்ட செயலாளர், 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. 1000 2000லாம் கிடையாது, 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடையுது. அப்போ உள்ளபடியாக அந்த மக்கள் வந்து சில பேர் சொன்னாங்கல்ல, அந்த மக்களே ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஆதரிச்சு தான் நீங்கள் ஒரு 2 சீட்டாக ஜெயிச்சிருக்கணும் 6 தொகுதியில் இல்லை? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. அதை ஈடுகட்ட பார்க்குறீங்க. இப்போ அந்த மக்கள்லாம் கொஞ்சம் தனிஞ்சு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகம் தரலாம், நல்ல என்ன சார், தாராளமாக தரேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளாம் அங்கே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் விஜயோட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை களங்கம் கற்பிக்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் அங்கே விசாரணையில் இருக்கு, நீங்கள் அதை முடிங்க. அந்த விசாரணை சீக்கிரம் நீங்கள் குரல் எழுப்புங்க. உங்ககிட்ட எல்லாருமே இன்னும் இணக்கமாக தானே இருக்கீங்க மத்திய அரசுக்கு. அமித்ஷாஜி கிட்ட போய் கேளுங்க, சீக்கிரமாக அந்த வழக்கு முடிச்சு விடுங்க, நாங்கள் போய் வந்து அந்த மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டியது இருக்குது, எங்களுக்கு தடையாக இருக்குது அப்படி சொல்லுங்கள். நீதிமன்றத்தில் பெட்டிஷன் மனு தாக்கல் பண்ணுங்கள். இந்த வழக்கை சீக்கிரமாக புலனாய்வு செஞ்சு முடிங்க. நாங்கள் அந்த மக்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நாங்கள் நிவாரணம் செய்ய முடியாமல் இருக்கிறோம், நாங்கள் அதை செய்யுங்க. முறை இருக்குல்ல சார். நீங்கள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டோரில் போக முடியாது சார். இது பேக் டோர் தானே சார். நீங்கள் நல்லா தெரியும், உங்களுக்கு சட்ட நிபுணர்லாம் உங்ககிட்ட இல்லையா? அவங்களுக்கு தெரியாதா இது சாத்தியமில்லைன்னு தெரியாதா சார்? புலனாய்வு விசாரணை பண்ணிட்டு இருக்கு சார், இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே கிடையாது சார்.
யார் குற்றவாளியும் தெரியாது சார், அது ஆக்சிடென்ட்டும் தெரியாது சார், நீதிமன்றம் கண்காணிக்குது சார், ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்காணிக்கிறார் சார். இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் போய் நான் கரூருக்கு போகிறேன்றீங்க, போங்க சார், தாராளமாக ஆறுதல் சொல்லுங்கள் சார். ஆனால் பெனிஃபிட் பண்ணால் பிரச்சனை ஆகும். பெனிஃபிட் பண்ணால் நமக்கு கிடையாது சார், சட்டம் அனுமதிக்காது. இல்லை, நீங்கள் சட்டத்தின்படி முதலமைச்சர், உங்களுக்கு தெரியாத சட்டம், இப்போ எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ இதுதான் நீங்கள் வந்து இது தெரியலன்னா நீங்கள் சட்ட நிபுணரோட ஆலோசனைப்பா இதை கொடுக்க முடியுமா? இப்போ எப்படி கொடுக்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் இப்படி அறிவிச்சுட்டு இது தேவையில்லாத நீதிமன்றத்தில் யாராவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இவர் வந்து கரூர் சம்பவத்தை வந்து இவங்கெல்லாம் 41 குடும்பம் சாட்சியாக இருக்கிறாங்க, இவர் இப்போ அரசு பண்ணி கொடுக்கறது மூலமாக சாட்சிகளை வளைக்க பார்க்குறாரு. இது தேவை, இந்த சர்ச்சை தேவையான்னு கேட்குறேன். இந்த சர்ச்சை தேவையில்லை. அந்த சர்ச்சை அவ்வளோ போகல. குறிப்பாக இப்போ ஆதவர்ஜுனா வந்து கரூர் பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது போகல. நீங்கள் இப்போ ஆதவர்ஜுனா பேசுனது ஒரு பக்கம் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு, இதுவும் சர்ச்சை ஆகும். அது இப்போ ஆகாது, நீங்கள் கொடுத்தா தானே ஆகும். நீங்கள் அதுக்கான அரசு ஆணையை நீங்கள் போட்டீங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் சார் சிக்கலாகும். அதுக்கான அரசு ஆணையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி இப்போ எல்லாமே ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்குது, அவ்வளோதான், ஊடக செய்தி தான். ஆனால் அரசு ஆணைன்னு ஒன்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை செயலாக்கம் பண்ண முடியாது சார், செயல்படுத்துகிற சிக்கல் வரும். நீங்கள் ஆணை போட்டு கோர்ட்டுக்கு கொடுத்துருவீங்க, ஆனால் அந்த 41 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து செயலாக்கம் பண்ணும்போது நீதிமன்றத்தோட தலையீடு கண்டிப்பாக இருக்கும். அதில் இப்போ நடக்கிற சம்பவம், இப்போ ஏற்கனவே வந்து ஆதவர்ஜுனா பேசுனதே அதில் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் கூட அதில் போட்டு உள்ளே போகலாம், இன்னொரு அடிஷனல் கூட ஒரு பெட்டிஷன் போடலாம். அதுக்கு எதிராக திமுக வந்து மனு போட்டு அவசர விசாரணை நாளைக்கு. நான் அது சொல்ல, யார் வழக்கு தொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்குள்ளே நுழையலாம், அவங்க ஒரு மனு போட்டு உள்ளே போகலாம். ஏன்னா இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே வழக்கில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு, முதலமைச்சர் வந்து பணி வாய்ப்பு கொடுக்குறாரு, இது சாட்சிகளை வளைக்கிற வந்து வேலை அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி கூட போகலாம். ஆதவர்ஜுனா பேசுனதே உச்சபட்சமாக வந்து அவசியம் பண்ணுறது சார். ஒரு இந்த ரோட்டில் போகிறவங்க பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுல்ல சார். ஒரு அமைச்சர் ஒரு இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கௌரவமான வந்து ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவர் வந்து கணக்கு முடிப்பேன் லோக்கல் ரவுடி மாதிரி பேசக்கூடாதுல்ல சார். சொல்லுங்கள், நீங்கள் யாரை இழுத்து வச்சு பேசுகிறீங்க? காவல்துறை எதுக்கு சார் இழுக்கிறீங்க? இல்லை, அன்றைக்கும் ஒரு காவல்துறை, அதே காவல்துறை தான் சார், இன்றைக்கும் அதே காவல்துறை தான் சார், அதானே சார்? அன்றைக்கும் அதே காவல்துறை தானே, இன்றைக்கும் அதே காவல்துறை தானே. அன்றைக்கி நான் ஏற்கனவே இது முன்னாடி பேசணும்னு சொன்னேன், காவல்துறை நீங்கள் வந்தாலும் நீங்கள் என்ன உத்தரவு போகிறீங்களோ அதை செய்கிறது தான் சார் காவல்துறை வேலை. அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் என்ன இருக்குது நான் கேட்குறேன்? காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட விருப்பம் எதுனா இருக்கா? கிடையாது. நாளைக்கு இன்னொருத்தர் நீங்கள் போயிட்டு இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவங்க அரசு என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. நீங்கள் அதை பேசுகிற ஃப்ளோவில் பேசும்போது எக்கச்சக்கமாக வார்த்தையை விடுறீங்க. உள்துறையே முதலமைச்சர் கையில் தான் இருக்குது, அதாவது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? அப்போ இதுக்கெல்லாம் யாருக்கு வந்து பொறுப்பே இருக்கிறது? காவல்துறையை வச்சுக்கிட்டு சதி பண்ணாங்க. காவல்துறைக்கு எப்படி சார் இப்போ செந்தில் பாலாஜி சதி பண்ணாருன்னு சொல்லுங்கள், அதுவே நீங்கள் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஒரு பக்கம் வந்து விசாரணையில் இருக்குது, நீங்கள் யாரையுமே குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா பெண்டிங் இருக்குது, வழக்கு பெண்டிங் இருக்குது சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காவல்துறை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்றீங்க. கொஞ்சமாச்சும் அடிப்படையில் ஏதாவது இருந்து பேசுகிறீங்களான்னு? இப்போ உங்ககிட்ட தானே காவல்துறை இருக்குது, ஒரு குழு போட்டு விசாரணை பண்ணுங்க சார், தப்பு இல்லை. எவ்வளோதான் நீங்கள் வந்து இப்படி பேசி சங்கடத்தில் இப்போ முழுக்க முதலமைச்சரை இவங்க நிம்மதியாக விடலைன்னு நான் நினைக்கிறேன் டோட்டலாகவே. இல்லை சார், இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, நீதிமன்றம் கண்காணிச்சிட்டு இருக்கு, அப்படி இருக்க சொல்ல எதற்காக இந்த வழக்கை வந்து அவசர விசாரணை நாளைக்கு எடுக்கணும் சார்? என்ன காரணம்? இல்லை சார், அவசர வழக்கு நீங்கள் அதை உள்நோக்க கற்பிக்கவே முடியாது. அவசரம் இருக்குது, விடுமுறை தினங்கள் இருக்குது, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அவசர வழக்குன்றதை விட கேட்டேன். ஏன்னா வந்து நிறைய பெண்டிங் வழக்கு இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், அதனால் வந்து விடுமுறை போயிடலாம். ரெண்டாவது இவர் வந்து 10ஆம் தேதி போது பார்த்தீங்கன்னா நெருக்கடியான நாட்கள் குறைவாக தான் இருக்குது. உள்ள அஃபிடேவிட்டில் என்ன போட்டிருக்காங்க கண்டென்ட் வந்து தெரியாது, வெறும் ஆதவர்ஜுனா பேசுனது மட்டும்தான் போட்டிருக்காங்களா இல்லை வேறு என்னென்ன கண்டென்ட் என்னன்னு தெரியாது. இல்லை, அஃபிடேவிட்டில் நமக்கு திமுக தரப்பில் போட்டிருக்காங்க, அந்த அஃபிடேவிட்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம போகிற போக்கில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அவசர வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாலே நம்ம அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. இவங்க ப்ரேயரை பொறுத்து இருக்குது, எதுக்காக இங்கே அவசர வழக்காக எடுக்கணுன்றதுக்கான சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவசர வழக்காக எடுப்பாங்களே தவிர சும்மா எல்லா வழக்கும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான ப்ராப்பர் ரீசனை இவங்க சொல்லியிருப்பாங்க, எதுக்காக அவசர வழக்காக இதை எடுக்கணுன்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து அவசர வழக்காக எடுத்தாங்கன்னு சொன்னால் அதை உள்நோக்கம் நம்ம கற்பிக்க முடியாது. இது அரசியல் காரணம்னு சொல்ல முடியாது. உள்ளபடியே இந்த வழக்கு போடுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. நீங்கள் அவசர வழக்கு காரணம் கேட்குறீங்க, இந்த வழக்கு போடுறதுக்கு என்ன சார் காரணம் நான் கேட்குறேன். நீங்கள் வரம்பு மீறி பேச்சு தானே சார்? நீங்கள் வரம்பு மீறின பேச்சு சார் இது. காவல்துறையை நீங்கள் வந்து கலங்கப்படுத்துறீங்களா? அங்கே நீங்கள்
நீங்கள் ஆட்சி நீங்கள் முன்னாடி சொன்னீங்க கதை வேறு. நீங்கள் அங்கே போய் பாண்டிச்சேரியில் போய் சொன்னீங்க நம்ம ஊர் போலீஸ் இப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு பேசுங்க. அதெல்லாம் நீங்கள் ஆட்சியில் வந்தது நினைக்கிறீங்களா இல்லையா? முதல்ல இந்த சந்தேகம் இருக்குது நமக்கு. நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்புறீங்களா? ஆதவ அர்ஜுனா நம்புறாரா? அதில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே நம்புறாங்களா? நடக்கிறது நம்ம ஆட்சி. நம்ம ஆட்சினா என்ன? தாவேக்கு ஆட்சி. இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? முதல்ல நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆட்சியே இது உங்ககிட்ட இல்லாத மாதிரியும், ஏதோ திமுக தான் இப்போ இன்னும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க, அப்படிதான் உங்கள் பேச்சு இருக்கு. எலெக்ஷன் மூட்லேருந்து வெளியே வரல. இன்னும் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறீங்க சார். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் சார் இது. அன்னைக்கு இருக்கலாம் சார். அதனால தான் நிதானம் வேணும்னு சொல்கிறேன். அஜித் பேசும்போது எமோஷனல் ஆகிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, யார் நான் பொதுவாக சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், எமோஷனல் ஆகக்கூடிய அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி எக்குத்தப்பாக பேசி கதையை பார்த்தீங்கன்னா சொதைப்புட்டுருவான். இது எக்குத்தப்பான பேச்சு தானே. தனியாக பண்ணாங்கன்னு சொன்னாலே தப்பு. காவல்துறையை கூட வச்சுக்கிட்டு பண்ணாங்க. அப்போ உங்ககிட்ட தானே இருக்குது. இப்போ காவல்துறை விசாரணை பண்ணுங்க, எந்தெந்த அதிகாரி நீங்கள் ரிப்போர்ட் ஆக்ஷன் எடுங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே சார் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த துறையும் உங்ககிட்ட தானே இருக்குது. இப்போ புரியுதுங்களா? அடிப்படையில் நிதானம் இல்லாமல் நிதானம் இழந்து பேசுறது தானே இதெல்லாம். ஆவேசமாக பேசுகிறேன். எதுக்கு அந்த லாங்குவேஜ்? எரிச்சலால் ஆதவ அர்ஜுனா பேசுறது, அந்த கடிச்சு வார்த்தையை பேசுறது எதுக்கு அந்த ஆவேசம் சொல்லுங்க? வார்த்தை எதுக்கு கடிக்கிறீங்க? எதுக்கு அப்படி வன்மத்தை அந்த கண்லையும் முகத்துலையும் எதுக்கு கொட்டுறீங்க, கக்குறீங்க? நியாயமாக கோவப்படுறது யார் சார் கோவப்படணும்? அந்த கரூர் மக்கள் தானே சார் கோவப்படணும். உங்களுக்கு வர கோவம் அவங்களுக்கு தானே வரணும். யார் மீது வந்தாலும் சொல்கிறேன். கணக்கு தீக்கிற என்ன கணக்கு? தப்பான பேச்சு இல்லை. பழி தீக்கிற அந்த வன்ம பேச்சு எதுக்குன்னு கேட்குறேன் நான். வன்மத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், யார் ஒருத்தரும் சொல்கிறேன், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை அரசு நிர்வாகமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும், அது விளையாட்டுத்துறை, எங்கேயுமே சொல்ல சார், யார் மீது வன்மத்தை மட்டும் வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா பேசுகிற மாதிரியே பேச வேண்டியதாக இருக்குது. வன்மத்தை மட்டும் வைக்கக்கூடாது. இது வன்மத்தை மட்டும் வைக்கக்கூடாது. என்ன பேச்சு? அழுத்தி பேசுறது என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், இப்போ வன்மத்தை வைக்காதீங்க. பழி தீக்கிற எதுக்கு சார் அந்த வார்த்தை? எவ்வளோ கடுமையான வார்த்தை. அது சொல்லும் போது உங்கள் முகம் இருந்து போதிய அப்படியே நடந்திருந்தாலும் சார், யாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புறீங்களா இல்லை, எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்ன, நீங்கள் இறைவன் நம்பிங்க. உங்களுக்கு இறைவன், எனக்கு இயற்கை எல்லா கணக்கும் தீக்கும். நீங்கள் தனியாலாம் தீக்க தேவையில்ல. நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் ஒன்றும் கிடையாது. யார் நீங்கள் அமைச்சராக, இன்றைக்கி நீங்கள் அமைச்சர், நாளைக்கு என்ன, இல்லை அடுத்த மாதம் என்ன தெரியுமா? தெரியாது. இல்லை 3 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு என்ன தெரியாது. அதில் யார் கணக்கு தீக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு திமுக சைட்லேருந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்குள்ள செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும். அப்படிலாம் நினைச்சாலே தப்பு சார். நீங்கள் செந்தில் பாலாஜி நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவர் மீது வழக்கு இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அது என்ன கணக்கு? நம்ம கரூரில் காலை வைக்கும் போது செந்தில் பாலாஜி சிறையில் என்ன இது? இப்படிலாம் நீங்கள் ஒரு கணக்கு வச்சு செயல்பட்டீங்கன்னா அது கடைசியில் மொத்தமாக நாசமாயிடும். யாரையுமே அப்படி நினைக்கக்கூடாது சார். நீங்கள் மன்னிச்சு வெளியே வாங்க. நீங்கள் தப்பே, உங்களுக்கு பாதிப்பே ஏற்பட்டு தப்பே பண்ணியிருந்தா கூட சரி, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க சார். நீங்கள் செந்தில் பாலாஜி யார் சார்? செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர். நீங்கள் யார்? முதலமைச்சர். நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்க. நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சக்ஸஸ். நான் என்ன நேற்று வரைக்கும் யாருங்க, ஒரு அமைச்சர் தானேங்க. நீங்கள் இன்னும் வைங்க, அடுத்த தேர்தலில் தோற்கடிங்க, செந்தில் பாலாஜி தொகுதி போய் பிரச்சாரம் பண்ணுங்க, தோற்கடிங்க, அப்படி காட்டுங்க. இன்னும் இதோட போயிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் அடுத்த ஆட்சி நீங்கள் தான், அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு நாங்கள் தான் நிரந்தர முதல்வர், தளபதி நாடு. ஒருத்தர் சொல்கிறார் சார், ஒரு அமைச்சர், இது தமிழ்நாடு கிடையாது, தளபதி நாடு. சரிப்பா, எவ்வளோ கேட்டுருக்குறோம் தெரியுமா? நாங்கள் நிரந்தர முதல்வர் சொன்னாங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? நானே 4 பேர் பார்த்துட்டேன் இது வரைக்கும். நிஜமா சார், நானே 4 பேர் பார்த்தேன். எம்ஜிஆர் பீரியடில் அந்த மாதிரி கிடையாது சார். எம்ஜிஆர் பீரியடே எனக்கு அந்த மாதிரி சொன்னதாக தெரியல. ஆனால் கலைஞரை சொன்னாங்க சார், நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதா சொன்னாங்க, நிரந்தர முதலமைச்சர் சொன்னாங்க. இத்தனைக்கும் மாறி 5 வருஷம் கழிச்சு தான் வந்தாங்க. ஆனால் நிரந்தர முதலமைச்சர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சொன்னாங்க நிரந்தர முதலமைச்சர். அதுக்கப்புறம் ஸ்டாலினை சொன்னாங்க நிரந்தர முதலமைச்சர் சொன்னாங்க. இந்த இப்போ அடுத்தது இவரை சொல்கிறாங்க
யாரும் நிரந்தரமே கிடையாது. நிரந்தர முதலமைச்சர் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அடிப்படையிலே அவங்க அறிவு இல்லைன்னு அர்த்தம். நிரந்தரமாக இருக்க முடியாது. என் மனுஷனே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்குறேன். தானே உண்மை. அப்புறம் எப்படி நீங்கள் பதவி மட்டும் நிரந்தரமாயிடும்? நிரந்தரம்ன்றதுக்கு வாய்ப்பே நிரந்தரம் நீங்கள் சொன்னாலே ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம் சார்ங்க. டெமோக்ரஸியில் நீங்கள் வந்து கை வைக்கிறீங்க. நிரந்தரம் சொன்னாலே எப்படி? மக்கள் தான் முடிவு பண்ணணும் நிரந்தரமானு சொல்லிட்டு. மக்கள் தான் மாறி மாறி வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு விஜய்னாரா நாளைக்கு உதயநிதி வரலாம், உதயநிதி மறுபடியும் விஜய் வரலாம், இல்லை அடுத்ததில் வேற யார் வரணும்னு இருக்குதோ வரணும். இதெல்லாம் வந்து இப்படி சொல்றதே அபத்தமானது. எனக்கு தெரிஞ்சு இந்த அமைச்சரவையிலே நான் சொல்றேன், ஆதவர்ஜனா மட்டுமே நான் சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன், இந்த அரசுக்கு சிக்கல் கொடுக்கறது தான் அவருடைய பேச்சா இருக்கு. எல்லா அமைச்சரும் அப்படித்தானே பேசுறாங்க சார். எல்லாரும் பேசினா கூட மற்றது பரவாயில்ல சார். இந்த மாதிரி வில்லங்கம் வரல சார். வில்லங்கமா பேசுறது ஒன்று இருக்கு சார், விவரம் இல்லாமல் பேசுறதுன்னு இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்காதீங்க. பல அமைச்சர்கள் விவரம் இல்லாமல் பேசுறாங்க, வில்லங்கமா பேசுறது ஒன்று இருக்கு. இப்போ ரமேஷ் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தளபதி நாடு அப்படி சொல்ல. ஆனால் எந்த தளபதியும் சொல்லிடணும், முன்னாள் தளபதியா இன்னாள் தளபதியா சொல்றேன், இல்லை இளைய தளபதியா இல்லை மூத்த தளபதியா, இதெல்லாம் சொல்லிடணும். ஆனால் தளபதி நாடுன்னு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இவர் யாரை சொல்றாரு? சரி, எப்படியும் அவங்க தலைவரை தான் சொல்றாரு போல இருக்கு. சரி, நீங்கள் சொல்லிட்டு போங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது விவரம் இல்லாமல் பேசுறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது இல்லை சார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் பட் ஆதவர்ஜுனா பேசுறதுக்கு என்ன வன்மம் சார், வன்மம். அது கணக்கு தீர்ப்புன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்களே சார். அங்கே உச்சநீதிமன்றத்தில் கேட்க மாட்டாங்க. கணக்கு தீர்க்கிறதுனா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்களே சார். கணக்கு தீர்க்கிறதுனா என்ன சார்? அதுதான் சார். இதெல்லாம் வந்து லாங்குவேஜில், சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உன் கதையை முடிப்பேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? கதையை முடிக்கன்னு சொல்கிறது, கணக்கு தீர்ப்புன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுடிகள் வட்டாரத்தில் தான் இதை பேசுவாங்க. அவன் கணக்கு முடிக்கணும்டா, அவன் கதையை முடிக்கணும்னா. கதை என்ன? அவன் கதையை எழுதினுக்கிறாங்க கிடையாது. கதை என்ன? நான் வாழ்க்கையை முடிக்கணுன்னு தான் அர்த்தம். கணக்கும் கிட்டத்தட்ட அதுதான் சார். உன் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு சொல்கிறது தான் சார் அர்த்தம். தப்பு சார், இது பேசக்கூடாது சார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. லாங்குவேஜில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார். அதுவும் அமைச்சரான பிறகு ரொம்ப ரொம்ப பார்த்து பேசணும் சார். நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல், பெருந்தன்மை இல்லாமல், இம்மெச்சூர்டாக பேசுங்க. இது போகிற போக்கு எங்கே போய் முடியும்? தினமாக பிரச்சனை பண்ணி நிற்பீங்க. இதெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, அவர் பார்வைக்கு போகுதா போகலையா, இதையா நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்க முடியும்? இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, எப்படி அவர் அலோவ் பண்ணார் இதை, அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இவ்வளோலாம் வந்து ரொம்ப அதீதமானது இந்த கணக்கு தீர்வு. அவர் பேசணும், அந்த ஸ்டைலையும் பார்த்தேன், பாடி லாங்குவேஜ். எதுக்கு இப்படி கத்துறீங்க? இன்னொன்று சொல்கிறார் சார் அடிக்கடி, இந்த செஞ்சுருங்க எழுதி வச்சுங்க சார். எவ்வளோ சார் நம்ம எழுதி வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் அஜித். நோட் புக்கு பேனாவை எடுத்து வச்சுக்க முடியும்? ஆதவர்ஜுனா பேசினாக்கா நோட் புக்கும் பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேங்க, எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. எதை எழுதி வைக்கிறது? நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஆதவர்ஜுனா பேசுகிறத? எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ தான் நாங்களே எழுதி வச்சுக்கிறது சொல்லுங்கள்? நோட் புக்கு பேனா வச்சு இப்போ ஆதவர்ஜுனா பேச விட்டாருப்பா, எடுப்பா நோட் புக்கு பேனா கரெக்டாக இருக்க, எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்கண்ணா. இல்ல, தமிழக அரசியல் இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது தனுஷ் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க அதை? வராரு அவரு, ஒரு அரசியல் வரணும், யார் வேணா அரசியல் வரலாம்ல சார். இப்போ அப்படி தானே சார் ஆயிடுச்சு. இப்போ விஜய் வந்தார் சார், எதனா தத்துவம் கொள்கை ஏதாவது சொல்லிட்டா சார் வந்திருக்கிறாரு? சொல்லுங்க நீங்க. தத்துவம் கொள்கை எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த கூட்டணி கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பதவியை கொடுத்தது கூட சமூக நீதியை காப்பாற்றணும், இல்லை ஜனநாயகப்படி வந்து அவங்க கூட்டணி அரசு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. தனித்து நின்னாங்க, 10 சீட்டு, 2 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஏதாவது பதிலுக்கு பண்ணணும்ல, பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார். நம்ம இப்படியே நம்புவோம், சோபா கொடுக்கல, இது அண்ணன் திரும்ப கோச்சிப்பார், அவர் சோபா வாங்கலை, சோபா கொடுக்கல, வேற என்ன கொடுக்குறது? ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும். ஸோ சொல்கிறேன் நான், இந்த மாதிரி கட்சிக்கு கொள்கை தத்துவம் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ வந்து ஒன்று செஞ்சிக்க வேண்டியது தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தனுஷ் வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட கொள்கை தத்துவம் எதுனா கேட்க போகிறீங்க? எதுவும் கேட்க போதில்ல. அப்படியே நீங்கள் கேட்டால் கூட அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு எங்கள் சீனியர் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்னா கொள்கை தத்துவம் சொல்லிட்டா உண்மையா இல்லையா? கொள்கை தத்துவம் சொல்லிட்டுலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல. யார்? விஜய். நம்மளும் காலகாலமாக தானே கேட்டுருந்தோம். அந்த கொள்கை என்னன்னு சொல்லுங்கள்,
அந்த கட்சியோட தத்துவம் என்னன்னு சொல்லுங்க, உங்க சித்தாந்தம் என்னன்னு சொல்லுங்க, எதுவுமே சொல்லலை. முழுக்க முழுக்க கவர்ச்சி அரசியல். இவரும் அதே நம்புறாரு. தனுஷ் மட்டும் இல்லை சார், இனி எல்லா ரசிகரும் எல்லா நடிகருமே அதை விரும்புவாங்க சார். இப்போ போன வாரம் ஃபுல்லாக வந்து ராகவா லாரன்ஸ் சொல்லலையா, இது என்ன தனியாக கட்சி ஆரம்பிப்புன்னு சொல்லலை, டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு துண்டு போட்டார். அதெல்லாம் நீங்கள் அடின்னு அடித்து துரத்தி விட்டீங்க, மனசாட்சியே இல்லாமல். என்ன இப்போ தனுஷ் வந்து இருக்காரு, அவர் என்ன கெப்பாசிட்டியில் வருவார்? அவர் கொஞ்சம் ரசிகர் இருக்கிறாங்க, எல்லாம் வெடை குஞ்சுங்க. இன்னொரு பக்கம் மாமனார் வந்து அவருடைய சீனியர் ரசிகர்லாம் இருக்கிறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். வரட்டும் சார், யார் வேணா வரட்டும் சார். ஆனால் மக்கள் தான் சார் தெளிவாக இருக்கணும். மக்கள் தெளிவற்ற நிலையில் இருந்தாங்கன்னா யார் வேணா வருவாங்க. மக்கள் தெளிவாக இருந்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பிறந்துடுவாங்க. அப்போ இனிமேல் வந்து இங்கே வந்து கொள்கை தத்துவங்களை பேசக்கூடிய தலைவர்கள் வந்து காணாமல் போய் வெறும் சினிமா கவர்ச்சியை நம்பி, அதான் நான் இன்னொரு தடவை சொன்னேன் தெரியுமா ஒரு நேர்காணலில், விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த நடிகர்கள் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு சார். இது இந்த சின்ன சின்ன துண்டு துக்கடா நடிகர்கள் எல்லாருக்குமே, நான் சொல்ல துக்கடா நடிகர்னா நான் சொல்லுங்க, இதை இழிவுபடுத்தலை, சாதாரண எல்லா சின்ன சின்ன நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணது, இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இதே விஜய்க்கு ரெண்டு இடத்துல விஜய்க்கு பெரிய சிக்கல் உருவாச்சு. ஒன்று, அரசியல் கட்சி தொடங்கும் போது நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படி ஒரு சந்தேகம், ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பிறகு கரூர் சம்பவம், அந்த ஸ்டாம்பேட், அதுலேயும் வந்து பெரிய நெருக்கடி, ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடே நம்மளை வெறுத்துருமோ அப்படின்ற ஒரு பதற்றம்லாம் இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் எந்த நடிகரும் போய் வந்து வாழ்த்து சொல்லலை, கட்சியில் சேரலை. ஆனால் இப்போது தினமும் படம் எடுக்கிறத பார்க்குறோம், நம்ம போய் சேர்ந்துட்டு போட்டோம். அதுதான் இப்போ அவங்க லெவலுக்கு போய் சேர்றாங்க. இவர் லெவலுக்கு என்ன சேர, நம்ம ஏன் அங்கே போய் சேரணும்? நம்மளே ஒரு கட்சி தொடங்கிடலாம். இவங்கெல்லாம் எல்லாம் அந்த மாட்டு மருந்து தானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க ஓட்டு போட்டு போகுதுங்க. அங்கே நான் கொள்கை தத்துவம் கேட்க போகிறாங்க. மூஞ்ச பாருங்க, முகத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தனுஷ் வந்து முதல் இந்த திருடா திருடின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தனுஷ் அடிச்ச படம். அப்போ வந்து மாலை நேரத்தில் ஒரு விளம்பரம் வருது, மாலை மலரில். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் வந்த ஆரம்ப காலகட்டம் தனுஷ். அந்த திருடா திருடி படத்தில் தான் கொஞ்சம் பேச முடியாது. அப்போவே தலைவா ஆணையிடு, என் தலையை உன் காலடியில் வைக்கிறோம். எதில் வந்துச்சு? அது எதில் வந்துச்சு? ஒரு விளம்பரம், தனுஷ் படத்தை போட்டு தலைவா ஆணையிடு, என் தலையை உன் காலடியில் வைக்கிறோம். ஆடி போயிட்டோம் நாங்கள் எல்லாரும். இது யாரா இது 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 யாரா? அப்போ தனுஷன்றது அப்போ தான் சார் கொஞ்சம் பேருக்கு தெரியும். கஸ்தூரிராஜா பையன் முதல்ல ஒரு படத்தை வச்சிருக்காரு, அப்போ தான் தெரிய வருது தனுஷ்ன்றது இதுதான். ரஜினிகாந்த் மகன்லாம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணது, அதெல்லாம் அப்புறம் கதை. ஆரம்பம் அப்போ தான் படம், 2 படம் 3 படம். அப்போவே ஒரு விளம்பரம், இப்படி ஒரு விளம்பரம், தலைவா ஆணையிடு, தலையை உன் காலடியில் வைக்கிறோம். இப்போ எப்படி இருக்கும்? அப்போவே அப்படின்னா, நான் இப்போ சொல்ல, மிக சிறந்த கலைஞன் யார்? தனுஷ். நடிக்கிறதுக்குனே பிறந்த சில பேர் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில், நடிக்கிறதுக்குனே பிறந்தவர், வரம் வாங்கினது. அந்த மாதிரியான நபர் தான் தனுஷ். அரசியல் கட்சி தொடங்கணும்னு ஆசை வந்துருக்கு, தொடங்கட்டும். நம்ம ஏன் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஊமை குத்தா குத்துறோம், வரட்டும், கொள்கை தத்துவம்லாம் சொல்லட்டும். நம்ம ஏன் அதுக்கு இன்னொரு டீம் இருக்குது, யார்? விர்ச்சுவல் வாரியர்ஸு. அவங்க மோதுவாங்க, அவங்க மோதட்டும். அப்புறம் நம்ம வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். வரட்டும். ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த நமக்கு நன்றி சார். நன்றி சார்.